everyone, welcome to Revasarts. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த விதமான கிராஃப்ட் வீடியோவும் பார்க்கலங்க. அதுக்கு பதிலா நம்ம giveaway winnersக்காக எப்படி அந்த gift-ஐ பேக் பண்ணோம், என்னெல்லாம் வச்சு பேக் பண்ணியிருக்கோம், அதை எப்படி இந்தியாவுக்கு நம்ம சென்ட் பண்றோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வந்து giveaway winnersக்காக எப்படி பேக் பண்றோம்ங்கறத பார்க்கலாம். First நான் வந்து வீட்லயே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன். இது என்னன்னா congratulations, keep support our channel ரேவதி சிவகுமார் அப்படின்னு நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். சைடில் வந்து நம்ம சேனலுடைய லோகோ இருக்கும். இப்போ இந்த பேப்பரை ஃபஸ்ட்டு நான் உள்ளே வச்சுக்கிறேன் இந்த கவர்க்குள்ளக்க. அதுக்கப்புறம் வந்து நான் எடுத்து வைக்கிறது ஹார்ட் க்ளூ கன், இதை எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா வின்னர்ஸ்க்குமே ஆயில் பேஸ்டல் 12 கலர் நம்ம வாங்கி வச்சுருந்தோம், அதையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து எல்லாருக்குமே நான் ஸ்லைம் வாங்கியிருந்தேன். அந்த ஸ்லைமில் சர்ப்ரைஸ் டாய் இருக்கும், ஏதாவது ஒரு டாய் இருக்கும். இப்போ அந்த டாயோடு இருக்கிற ஸ்லைம் எடுத்து வச்சுட்டேன். 12 கலரில் கலர் பென்சில்ஸ் வாங்கியிருந்தேன், அதையும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கோல்டன் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் கிளிட்டர் க்ளூ வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபெவிஸ்டிக் மாதிரியான க்ளூ ஸ்டிக் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் டாக்ஸிக் ஒயிட் க்ளூ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்கேல் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். வாட்டர் கலர், ஆயில் பேஸ்டல் எல்லாம் ட்ராயிங் பண்ணுற மாதிரி 180 GSMல 2 ஷீட் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆயில் பேஸ்டல்ஸ் வாங்கியிருக்கிறதுனால நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வாங்கியிருந்த க்ளூ கன்லேயே சாம்பிளுக்காக க்ளூ ஸ்டிக் இருக்கும், ஆனாலுமே நான் ஒரு 3 க்ளூ ஸ்டிக் வரைக்கும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் செல்லோ டேப் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம ஆயில் பேஸ்டல்ஸ் கொடுத்துருக்கிறதுனால மாஸ்கிங் டேப்பும் நான் வந்து எல்லாத்துக்குமே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கிளிட்டர் டேப் 2 இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டென்சில் வச்சுருக்கேன். இந்த ஸ்டென்சிலில் நம்ம ஸ்ட்ரைட்டாகவும் லைன் போட்டுக்கலாம், கர்வாக இருக்கிற மாதிரியும் லைன் போட்டுக்கலாம். இது தவிர அந்த ஸ்டென்சிலில் இருக்கிற டிசைன்ஸை நம்ம அப்படியே பெயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டோனட் ஷேப்பில் ஒரு எரேசர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். டோனட் ஷேப்லன்னு மட்டும் இல்லைங்க, வேறு ஷேப்லேயும் எரேசர் இருந்துச்சு, எல்லாத்துக்குமே அந்த எரேசரும் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு செட்டு ஃபுல்லாகவே, இது எல்லாத்தையுமே வந்து 23 வின்னர்ஸ்க்கும் நான் வந்து சேமாக தான் பேக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பேக் பண்ணது எல்லாத்தையுமே ஜுபைலில் இருக்கிற BPL அலைஸ் IIT கார்கோக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கார்கோவில் தான் நம்ம வந்து சென்ட் பண்ண போகிறோம். நம்ம கிஃப்ட் எல்லாத்தையுமே ஏர் கார்கோவில் சென்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாக 1 மந்த்லேயே உங்களுக்குலாம் கிடச்சிரும். நான் அப்படி தான் பிளான் பண்ணி போயிருந்தேன். ஆனால் ஏர் கார்கோவில் அனுப்ப முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால நம்ம சி கார்கோவுக்கு அனுப்புறதுக்காக இப்போது இவங்க பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பெரிய சைஸில் இருக்கிற ஒரே ஒரு பாக்ஸில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற எல்லா கிஃப்டையுமே இதுக்குள்ளக்க வச்சு தான் மொத்தமாக சென்ட் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், நாங்கள் தான் தனித்தனியாக எல்லாருக்கும் அட்ரஸ் கொடுத்தோமே, அப்புறம் எதுக்கு நீங்கள் மொத்தமாக சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. இங்கேருந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னாலோ இல்லை ஏதாவது பாக்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் 15 kg அனுப்பணும். அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் பேக் பண்ணி எங்கள் அப்பாவோட அட்ரஸ்க்கு நான் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக எங்கள் அப்பா அனுப்புவாங்க. இப்படி இங்கேருந்து பேக் பண்ணும்போது என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு வந்து தெர்மோகோல் வச்சுட்டு அதுக்கு மேலே ஏதாவது துணிகளை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன பொருட்கள் அனுப்ப போகிறோமோ அந்த பொருட்களை எடுத்து வைப்பாங்க. இதே மாதிரியே நம்ம அனுப்ப வேண்டிய எல்லா பொருட்களையுமே எடுத்து வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே மறுபடியும் தெர்மோகோல் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு டேப் சுற்றி எடுத்து வச்சுருவாங்க. எதுக்காக இப்படி செய்கிறாங்கன்னா, இந்த லக்கேஜ் வந்து ஒரே இடத்துல ஸ்ட்ரைட்டாக இப்போ இங்கேருந்து டைரெக்டாக இந்தியாவுக்கு வந்துடாது, நிறையா இடங்களை தாண்டி தான் வரணும். அந்த மாதிரி வரும்போது இந்த பொருட்கள் எல்லாம் உடையாமல் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இவ்வளவு சேஃபாக வந்து இவங்க பேக் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் சில இடங்களில் நான் இந்த மாதிரி வீடியோவை பிளர் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, நான் எழுதியிருந்த கிவ்அவே வின்னர்ஸோட அட்ரஸ் வந்து ரொம்பவே கிளியராக தெரிஞ்சது, அவங்களோட சேஃப்டிக்காக நான் இந்த மாதிரி பிளர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம சேனலில் அடுத்தடுத்து கிவ்அவே வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு உங்களோட அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நம்பர், அப்பா பேர் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் வந்து அட்ரஸ் அனுப்பும்போது தவறுதலாக அட்ரஸ் அனுப்பியிருந்தீங்க, சிலர் வந்து ஃபோன் நம்பர் மிஸ் பண்ணியிருந்தீங்க, சிலர் வந்து அப்பாவோட நேம் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க, திரும்பவும் நான் உங்களுக்கு மெயில் பண்ணுற மாதிரி இருந்தது. சில பேர் வந்துட்டு மொத்தமாகவே அட்ரஸ் சென்ட் பண்ணவே இல்லை, திரும்ப திரும்ப கேட்டு வாங்குற மாதிரி இருந்துச்சு. அப்படியெல்லாம் பண்ணாமல் டக்குன்னு நீங்கள் அனுப்புனீங்கன்னா நானும் குயிக்காக அனுப்பியிருப்பேன். இந்த கிஃப்ட் இந்தியாவுக்கு ரீச் ஆகிறதுக்கு 1.5 மந்த்லேருந்து 2 மந்த் வரைக்கும் ஆகும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கிஃப்ட் இந்தியாவுக்கு ரீச் ஆகிறதுக்கு தாங்க கொஞ்சம் லேட் ஆகும். இந்தியாவுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் எங்கள் அப்பா எடுத்து சீக்கிரமாகவே உங்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 to 3 டேஸில் உங்கள் கையில் வந்து இந்த கிஃப்ட் கிடச்சிரும். அப்படி உங்களுக்கு இந்த gift கிடைச்ச உடனேயே எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ revasarts0009@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த gift கிடைச்சிருச்சு அப்படின்னா தான் நான் இவ்வளவு தூரம் நான் அனுப்பி விட்டதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். உங்களுக்கு கிடைச்சாதான் எனக்கு சந்தோஷமாகவும் இருக்கும்.
ஸோ நீங்கள் அதை அனுப்பிவிட்டிங்கன்னா எனக்கு தெரிய வரும் உங்களுக்கு அந்த gift கிடச்சிருச்சு அப்படின்னு. நெக்ஸ்ட் கிவ்அவே எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சிலர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. எப்போவுமே நம்ம சேனலில் கிவ்அவே வச்சு அந்த கிவ்அவே வின்னர்ஸ்க்கு எல்லா கிஃப்ட்டும் கரெக்டாக சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கெல்லாம் கிடச்சிருச்சுன்னு எனக்கு ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த கிவ்அவே பற்றியே பேசுவோம். அதே மாதிரி தான் இந்த தடவையும் ஃபஸ்ட்டு இந்த 23 வின்னர்ஸ்க்கும் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே கிடைக்கட்டும். கிடைச்சதுக்கப்புறமா அடுத்த கிவ்அவே எப்படி, அதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு வீடியோவாகவே நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.